என் பேர் முத்துமாரியம்மாள். நாங்க திண்டுக்கல்ல நிலக்கோட்டையிலேருந்து அன்னை இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்திருக்கோம். அ என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 1054. பிசில கம்யூனல் ரேங்க் வந்து 565 சார். என்ன துறை எடுத்தீங்க? ரூரல் டெவலப்மெண்ட்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்திருக்கேன். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்திருக்கேங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க? எம்இ முடிச்சிருக்கேன் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். எப்போ கல்லூரி முடிச்சீங்க? எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் கல்லூரியில முடிச்சது 2015லயே முடிச்சிட்டேன் சார். ஆனா, அதுக்கப்புறம் கேப் ஆயிருச்சு. நான் டிஎன்பிஎஸ்சின்னு படிக்க ஆரம்பிச்சது வந்து 2023லருந்து ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஒரு 2 வருஷம் தான் முழுசா உட்காந்து படிச்சேன். இப்ப பாஸ் பண்ணிட்டேன் சார். ஆம், எத்தனாவது முயற்சிங்க இது உங்களுக்கு? நெறைய படிக்காததுக்கு முன்னாடி சும்மா வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். படிச்சு எழுதுனது இது செகண்ட் டைம் சார். செகண்ட். எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? 154 கொஸ்டின் போட்டேன் சார். எந்த மாதிரி தமிழுக்கு படிக்கலாம்? என்னென்ன புத்தகங்கள் படிக்கலான்றத சொல்லுங்க. நாங்க வந்து ஃபுல்லா பள்ளி புத்தகங்கள் தான் ஃபுல்லா படிச்சோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்ப சிலபஸ் மாறுனதுனால கொஞ்சம் அந்த ஆயர்ச்சொல் இந்த மாரி பிரித்தெழுதுக இந்த மாரிலாம் அந்த இளங்கோவனார் தமிழ் வளம் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் சார். ய கலைச்சொற்கள்லாம் ஓரளவுக்கு வெளியில பார்த்தது தான். புக்க பார்த்தது ஒரு சிலது. அப்புறமா வெளியில பார்த்தது கொஞ்சம் அங்கன ஒரு கெஸ்ஸிங்ல போட்டது எல்லாம் படிச்சிருந்தோம் சார். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க மேடம். மேக்ஸ் வந்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சார். கிளாஸ்ல வந்து மேம் நடத்துவாங்க. நடத்துனதுக்கு அப்புறமா டவுட் இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணி எந்த இது வரலையோ, அத வந்து திருப்பி திருப்பி நானா வந்து ஷார்ட்கட் வந்து போட மாட்டேன் சார் நான் எப்பயுமே வந்து. ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி அது எப்படி அதுலருந்து தான் நான் சார்ட் அவுட் பண்றதுக்கு எப்படி பழகுறது அப்படின்னு தான் பழகியிருக்கேன். அ எடுத்தோனே ஷார்ட்கட் வந்து போட்டு பார்த்தாலே எனக்கு வரல. ஃபுல்லா அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அதுலருந்து நம்மளா சார்ட் அவுட் பண்ண பழகுனோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் சார். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி படிச்சீங்கன்றத சொல்லுங்க மேடம். ஜிஎஸ்ல யூனிட் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கு சார். அ அது வந்து ஃபுல்லா ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிச்சுட்டோம் சார். அதுக்கப்புறம் அந்த வெங்கடேசன் புக்கு அந்த மாரிலாம் படிச்சோம். அப்புறம் மேம் நோட்ஸ் நெறைய குடுத்துருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் படிச்சுட்டோம் சார். அப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கும் அதே மாரி தான். குணவதின்னு ஒரு மேம் எடுத்தாங்க. ஃபுல்லா எல்லாமே நல்லா எடுத்தாங்க. சார் கைட் பண்ணாங்க. அம் ஃபுல்லா அன்னை இன்ஸ்டிடியூட்ல நெறைய நோட்ஸ் குடுத்துருந்தாங்க. அது பார்த்துக்கிட்டோம். அதோட ஸ்கூல் புக்ஸு கவர் பண்ணோம் சார். அத விட்டு அப்புறம் கொஞ்சம் யூடியூப்ல வெளியில அவுட் சோர்ஸ் ஏதாவது கிடைக்கிறது, சும்மா இருக்க நேரம்லாம் ஏதாவது பார்த்துட்டே இருப்பேன் சார். வீடியோஸ் ஏதாவது நம்மளுக்கு புரியாத டாபிக்ஸ வந்து நெறைய பேர் சொல்லி கேட்டோம் அப்டின்னா, விதவிதமா அவங்க சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தர் சொல்றதுலருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுலருந்து கெயின் பண்ணிக்கிறது தான் சார். நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சீங்களா மேம்? நோட்ஸ் கண்டிப்பா நோட்ஸ் தான் சார் கை குடுக்கும். நம்ம வந்து என்னதான் புக்ஸ் ரெஃபர் பண்ணுனாலும், ஃபுல்லா லாஸ்ட் டைம்ல வந்து எங்க சார் சொல்லுவாங்க. ரிவிஷன் பண்றதுக்கு உங்க கையில நோட்ஸ் இருந்தா தான் நீங்க வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நோட்ஸ் தான் சார் ஃபுல்லா எடுத்து வச்சுக்குவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுங்க மேம். ம். ஒவ்வொரு டாபிக் வந்து எடுத்துக்குவோம் சார். இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, அவங்க எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம படிக்கிறது ஒரு விதமா இருக்கும். அங்க கொஸ்டின் வர்றது ஒரு விதமா இருக்கும். அப்ப நம்ம அதுலருந்து கொஸ்டின் நம்மளா எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறத கத்துக்கலாம் சார். எங்க சார் வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுப்பாங்க. கொஸ்டின் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு டாபிக்க குடுத்துட்டு, "இதுல கொஸ்டின் எடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின சும்மா நாங்க பார்த்தோம் அப்படின்னா, அது புரியாது சார். கொஸ்டின் எடுக்க சொல்லி அத பார்க்கும்போது, அ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவ்ளோ ஸ்ட்ராங்கா வந்து ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்கு ரிலேட்டடா எப்படி ஆப்ஷன் வைக்கிறது அப்படிங்கிற மாரி சர்ச் பண்ணுவோம். அப்படிங்கும்போது, அவங்க எந்த மைண்ட் செட்ல அவங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ண முடியும் சார். அந்த மைண்ட் செட்டுக்கே நாங்க போயி அந்த இது செட் பண்றதுனால கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு சார் படிக்கிறதுக்கு. ஆ நெக்லெக்ட் பண்றதுக்கு வந்து இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இது வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். இப்போ டெஸ்ட் பேட்ச்லாம் நிறைய போடணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் போடுறோம். அதில் டெஸ்ட் பேட்ச் போட்டு வந்த பிறகு எப்படி செல்ஃப் அனலைஸ் பண்ணணும்? நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்? இந்த கொஷின்லாம் நம்ம ஏன் தப்பு பண்ணியிருக்கோம்னு அனலைஸ் பண்ணணும்ல. அது எப்படி பண்ணணுன்றத சொல்லுங்க. இப்ப டெஸ்ட் பேட்ச் நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட் பேட்ச் அந்த சிலபஸ் படி நம்ம கரெக்ட்டா படிக்கணும். படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும். படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு ஏதோ ஒரு இதில நம்ம தப்பு பண்ணுவோம். அப்ப அந்த தப்பு பண்ற டாபிக் எது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு, அந்த இத வந்து நம்மள ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ராங் பண்ணிட்டே வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதையும் விட்டுறக்கூடாது. அதையும் சேர்த்து பார்த்துக்கிட்டேவும், ஸ்ட்ராங்கா இல்லாததையும் சேர்த்து பார்த்துக்கணும் சார். உங்களுடைய ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்க மேம். என்ன மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க? ரிவிஷன் பண்றது அப்படிங்கிறது,
நம்ம வந்து திருப்பி நம்ம படிச்சத வந்து நினைவுபடுத்திட்டே இருக்கணும். நினைவுபடுத்துறது மட்டும் இல்லாம, புதுசாவும் அப்பப்போ ஒரு நாளைக்கு இப்போ ஒண்ணு கத்துக்கிறோம் அப்படின்னா, அத அப்பயே நோட்ல எழுதி வச்சிரணும். எழுதி வச்சுட்டு அத எல்லாமே பத்திரமா வச்சுட்டு, லாஸ்ட் டைம்ல வந்து அ நம்ம பார்க்காதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். டக்குன்னு வந்து தோணும். இப்ப இந்த இது நம்ம பார்க்கவே இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாரிலாம் தோணும். அப்போ போய் டக்குன்னு அத எடுத்து பார்த்துருவேன் சார். அந்த மாரி பார்த்தா தான் டக்குன்னு அந்த மறக்காம இருக்கும் கொஞ்சம். கல்யாணம் ஆயிட்ட பிறகு படிக்கிறது ரொம்ப எப்படி சொல்றது? டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா? நேரம் குறைவா தான் கிடைக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. வீட்லலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? எப்படி மேனேஜ் பண்ணி படிச்சீங்க மேம்? எங்க மாமா வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சார். படிக்கிறது அப்டின்னா அவங்களுக்கு படிக்கிறது அப்டின்னா எந்த வேலையுமே செய்ய வேணாம் அப்டின்னு அ அப்டின்னு சொல்ல மாட்டாங்க. அட்ஜஸ்ட்மென்ட் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க வீட்ல வந்து. புரிஞ்சுப்பாங்க. சரி படிக்குது அப்டின்னு சொல்லிட்டு இப்ப கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுவோம். அப்ப அட்டெண்ட் பண்றப்ப பிள்ளைங்க சத்தம் போட்டுட்டு இருந்தா கூட சத்தம் போடாதீங்க அப்டிங்கிற மாரிலாம் சொல்லி வீட்ல ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க சார். எங்க மாமா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சார். இருந்தது. ஒரு ஹெக்டிக்கான ப்ராசஸ்ல ஒரு ப்ரெஷராவே இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து ஒரு நார்மலா இருக்கவே முடியாது. இத பத்தி நெறைய யோசனைகள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம படிக்கணும் இல்லையா? நெறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அத தாண்டி தான் நம்ம படிச்சு வரணும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க மேடம்? ப்ரெஷர் அப்படிங்கும்போது நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். சாதாரணமா நம்ம டிகிரி படிச்சதுக்கும், ஸ்கூல் படிச்சதுக்கும், இங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு சார். அம் எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களோட விமர்சனங்களையும் கடந்து வரணும். அத தவிர நம்ம குடும்பத்தில பிள்ளைங்க, குழந்தைங்க இருக்காங்க. வீட்ல உறவினர்கள் அவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம் தான். ஆனா எல்லாத்தையுமே வந்து எங்க மாமாவோட சப்போர்ட் இருந்ததுனால, எங்க ஃபேமிலி எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க சார். ஃபேமிலில எங்க உறவினர்களா இருக்கட்டும், என் கணவரா இருக்கட்டும், எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். பக்கத்துல எங்க சித்தி இருப்பாங்க. அவங்க நான் விட்டுட்டு போனாலும் பசங்கள விட்டுட்டு போறப்ப அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க சார். சித்தி, அத்தை எல்லாருமே இருப்பாங்க. அவங்களும் நல்லா பார்த்துக்குவாங்க. எல்லாருமே எங்க உறவினர்கள் எல்லாமே என்னைய புரிஞ்சுகிட்டு, நான் ஒரு விசேஷத்துக்கு போகல அப்டின்னா கூட அவங்க வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. சரி அந்த புள்ள படிச்சுட்டு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. வேற யாராவது என்னைய பத்தி விமர்சனமா பேசினா கூட, அவங்க வந்து அந்த புள்ள படிச்சுட்டு இருக்கு, படிச்சுரும், ஜெயிச்சுரும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்திருக்காங்க. சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா? குழந்தையோட டைம்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. விசேஷத்துக்கு முடியாது. ஒரு நல்லது கெட்டதுல கலந்துக்க முடியாது. இந்த மாரி நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்பயாச்சும் ரிக்ரெட் ஆயிருக்கா? குழந்தைக்கு புடிச்சத கூட நம்மளால செஞ்சு குடுக்க முடியல. நம்மளால அவங்களோட பேச முடியல அப்டின்லாம் தோணி ஒரு மாரியான குற்ற உணர்வு மாரி வந்திருக்குங்களா உங்களுக்கு? அது மேக்ஸிமம் நான் வந்து அவங்க கேட்கறத செஞ்சு குடுத்துருவேன் இப்ப. வீட்ல இருக்கிறத வச்சு நான் அவங்க கேட்கறத நான் செஞ்சு குடுத்துருவேன். அப்படி ஒரு சில நேரத்தில முடியாதப்ப, எனக்கு எப்ப அந்த மாரி தோணுச்சு அப்படின்னா, லாஸ்ட் டைம் குரூப் 4 அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து அதில கிடைக்கல. சிவி வரைக்கும் வந்துட்டேன். ஆனா போஸ்டிங் கிடைக்கல. அப்போ வந்து நம்ம பிள்ளைங்கள கூட நம்ம விட்டுட்டு போய் படிச்சு கூட நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். அதுக்கப்புறமா எப்படினாலும் இதில நம்ம படிச்சு போயே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி, அந்த ஒரு எங்க மாமாவோட அந்த இத காப்பாத்தணும், நம்பிக்கைய காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் போராடி படிச்சேன் சார். உங்களுக்கு எல்லாருக்குமே செல்ஃப் டவுன் ஆனா, உங்களுக்கு செல்ஃப் டவுன் ஆனா எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க உங்கள நீங்களே? குழந்தைங்கள நெனச்சு பார்த்துப்பீங்களா? இல்ல ஹஸ்பண்டா? இல்ல வேற ஏதாவது வீடியோ பார்ப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க மேம்? ஆ செல்ஃப் டவுன் ஆகும்போது, எங்க மாமாவோட முகத்த நெனச்சேன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்துரும் சார். அவங்க எனக்காக வந்து நெறைய பண்ணியிருக்காங்க. நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எனக்கு சின்ன வயசுலயே ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அதுலருந்து எம்.இ வரைக்கும் என்னைய படிக்க வச்சது எங்க மாமா தான் படிக்க வச்சாங்க. அதுக்காக அவங்க வந்து ஊருக்குள்ள நெறைய பேர் நெறைய விதமா பேசுவாங்க, செய்வாங்க. அதெல்லாம் கடந்து என்னைய இவ்ளோ தூரம் படிக்க வச்சிருக்காங்க. அப்ப அவங்களோட நம்பிக்கை நான் படிச்சுருவேன், நான் ஜெயிச்சுருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் என்னைய படிக்க வச்சாங்க. அந்த நம்பிக்கைய வந்து நான் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக போராடி இருக்கேன் சார். அந்த இதே எனக்கு ஒரு இதா இருக்கும். எங்க மாமாவோட முகத்த நெனச்சு பார்ப்பேன். அப்புறம் வந்து சார் வந்து எனக்கு பெரிய வாய்ப்பு குடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு கண்டிப்பா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சாரும் வந்து நாங்க சோர்ந்து போகுறப்ப அவரு கண்டுபிடிச்சுருவாரு. எங்களோட முகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாரி அவங்க வந்து பேசுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பிள்ள அங்க பிள்ளைங்களே எல்லாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார். நாங்க சோர்ந்து போனாலும் ஊக்கமா "உங்களால முடியும்க்கா. இந்த வயசுல நீங்க வந்து படிக்கிறீங்க. உங்கள பார்த்து தான் நாங்களே இன்ஸ்பிரேஷனா இருக்கோம். நீங்க எப்படி டவுன் ஆகல. நீங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க" அப்படின்னு ஊக்கப்படுத்துவாங்க சார். ஸோ எல்லாருமே குடுத்த சப்போர்ட்ல தான் வந்து நான் இன்னைக்கு வின் பண்ணியிருக்கேன் சார்.
ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இந்த மாதிரி படிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃப் வந்து சீக்கிரமே எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வேலையை கூட ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. அப்போது அதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு டைம் சேவ் பண்ண முடியுமோ டைம் சேவ் பண்ணி அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் சார். நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்? கண்டிப்பா முயற்சி பண்ணா வெற்றி அடைஞ்சே தீரலாம் சார். முழு முயற்சியோட, நம்பிக்கையோட நம்ம ஒரு செயல் செய்றோம் அப்படின்னா, அது கண்டிப்பா வெற்றி அடையும் சார். உங்களுடைய இந்த வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ரொம்ப படிக்க வச்சுக்க ரொம்ப வாழ்த்துக்கள் மேம். நன்றி.